வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 1:1 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இமேஜை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த லைனர் மாஸ்க் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிள்னு இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக -180 கொடுத்துக்கோங்க. மேலே அதுக்கு மேலே ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒரு 17 இல்லைனா 15 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை வந்து நான் அந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஷேடோ மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே லிரிக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே மட்டும் லைட்டாக வந்து ஷேடோ மாதிரி ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா லிரிக் ஷோ ஆகும். அந்த லிரிக்கல் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே வந்து இதை செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அந்த ஷேடோவில் அந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எரேஸ் பண்ண ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து இப்போ ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ ரிமூவ் ஆனவொடனே நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க அதோடைய டியூரேஷனை. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ எந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் நம்ம மியூசிக் பிளேயர் வீடியோவையும் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேசிக்கில் B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங் கரெக்டாக ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸ் மியூசிக் பிளேயரோட சைஸ் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். கரெக்டாக அந்த மியூசிக் பிளேயரை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.